வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு டு இம்ப்ரூவ் தி மைண்ட் செட், டிப்ஸ் டு இம்ப்ரூவ் த மைண்ட் செட் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ஸ்ட்ராங்கர் மைண்ட் செட் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங்கர் மைண்ட் செட்லேருந்து எப்படி வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்ச பிறகு அதை பற்றின ஒரு ஒப்பீனியன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அது எல்லாம் இந்த சென்டென்ஸ் இருக்கே, இந்த ஃப்ரேஸ் இருக்கே, ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சின்ற பிறகு தான் நம்ம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ஒருத்தருக்கு சமைக்கணும், ஹோம் மேக்கர், அவங்க சமைக்கிற பற்றி எல்லா விதமான ஐட்டம், ஏறக்குறைய ஒரு வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு 10-15 ஐட்டம் அவங்களுக்கு தெரியும், செய்வதற்கு தெரியும் அப்படின்னு வைங்க. அந்த ஐட்டத்தை பற்றி அவங்க ஒரு ஒப்பீனியன் சொன்னாலும், அந்த ஐட்டத்தை எப்படி தயார் பண்ணுறது, எவ்வளோ எளிமையாக தயார் பண்ணலாம் அப்படின்றத பேசினா தெர் இஸ் அ மீனிங் இன் இட். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய பதார்த்தங்கள் செய்யவே தெரியாது. அப்போ அதை பற்றி அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியுமா? அவங்க எப்படி ஒப்பீனியன் சொல்லுவாங்க? இந்த ப்ரெசன்டேஜ் சீனாரியோவில் ஒரு லேடியாக இருந்தாலும், மேலாக இருந்தாலும், ஃபீமேலாக இருந்தாலும், அவங்களுக்கு செய்ய தெரியாதுன்றத அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் சரியாக இருக்காது, அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக இல்லை, அது ஒரு வாண்டாத ஒரு ஒப்பீனியன் போல் சொல்லுவாங்க. தேவையில்லாத ஒரு ஒப்பீனியன். அப்படி இல்லை, சிலவங்களுக்கு அது பிடிக்கும், நல்லா செய்வாங்க, சிலவங்களுக்கு இவங்களுக்கு செய்யவே தெரியாது, அதனால அது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுபோல் தனக்கு ஒரு ஈடுபாடு இல்லாத விஷயத்துக்கு தவறான ஒரு கருத்தை சொல்லுவது, அந்த மைண்ட் செட் அவுட் டு பி எஸ்டூட். அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான். அதுபோல் ஒருத்தருக்கு ரொம்ப ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னு வைங்க, ஒருத்தருக்கு ட்ராவலே பிடிக்காது. அப்போ ட்ராவல் பிடிக்காதவங்க ட்ராவலை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க ட்ராவல் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் ட்ராவல் போகாமல் இருக்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது. வெளியில் போனோம், அவசியமான வெளியில் போய் பணம் சம்பாதிக்கணும், ஒரு ஆஃபீஸ் போனோம்னா போவாங்க, எங்கேயான ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு போவாங்க. ஆனால் எல்லா நாளுமே வெளியில் தான் போகணும்னு சொல்கிறது அந்த கருத்து ஏற்புடையதன்று. டு பி இன் த ஃபேமிலி ஆர் வென் ஆர் லிவிங் எலோன், வாட் எவர் இட் இஸ், எந்த லைஃபாக இருந்தாலும் டெய்லி ரவுண்ட்ஸ் போகணுன்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா யூ கேனாட் ஹாவ் த ஃபோக்கஸிங் மைண்ட் செட் இருக்காது. வெளியில் போயிட்டு ஏதான ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருந்தால் த மைண்ட் ஆட் டு பி கிவன் சம் ஸ்டாப் கேப் கொடுக்கணும். அப்போ தான் தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு, அதாவது யூ லுக் விதின் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கணும் இல்லையா? எந்நேரமாக மீடியா மூலமாகவோ, இல்லை செவி மூலமாகவோ, கண்ணு மூலமாகவோ நம்மளுக்கு ஏதான ஒரு செய்தி கொடுத்துட்டே இருந்தால் வேர் இட் வில் ஸ்டாப், வேர் வி கேன் ஃபைண்ட் த எண்ட் ஃபார் இட். எப்பயான ஒரு நேரத்தில் அது நிறுத்தின பிறகு தான் காதில் கேட்குற செய்தியும் கண்ணால் பார்க்குற செய்தியும் நிறுத்திட்டு யூ லுக் விதின், இன்ட்ராஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா வாட் இஸ் தட் வி டிட் ஃப்ரம் த மார்னிங் அப்படின்னு நம்ம ஒரு தடவை யோசித்தோமான நிச்சயமாக நம்மளுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். தனி ஒருவன் சாதாரணமாக நம்ம யோசிக்க தெரிஞ்சாதான் நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்க முடியும். யோசிக்கவே தெரியாது, யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை, எப்பொழுதும் காது வழியாகவும் கண் வழியாகவும் ஏதோ ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் யூ ஆர் பம்பார்டிங் தி புலன்கள் அத்தனையும் நம்ம என்ன பண்ணுறோம்? யூ பம்பார்டிங் த சென்சஸ் டு வித் மோர் இன்ஃபர்மேஷன், வெதர் இட் இஸ் ரிக்வயர்ட் ஆர் நாட், யூ கண்டினியூ டு கிவ். அப்போ என்ன ஆகுவாங்க? இட் வில் பி டிஃபிகல்ட் டு அதை ஒரு இடத்துல பிளாக் பண்ணி நிறுத்தின பிறகு தான் அது எங்கே எவ்வளோ தூரம் போயிருக்கு, ஹவு டு கெட் பேக் டு தி நார்மாலிட்டி அப்படின்னு தெரிய வரும். அந்த நார்மாலிட்டிக்கு வரத்துக்கு இட் வில் டேக் சம் டைம். ஒரு 10 மணி நேரம் பம்பார்டிங் தி சென்ஸ் வித் இன்யூமரல் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொன்னால் அதுக்கு மேலே ஒரு 4 மணி நேரம் அதுக்கு எல்லாத்தையும் நிறுத்தினாதான் நம்மளால் நார்மாலிட்டிக்கு வர முடியும், நிதானத்துக்கு வர முடியும். அதனால் 10 மணி நேரம்ன்றத 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் ஏதான காதலையோ கண்ணாலேயோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமான 2 மணி நேரம் நிறுத்தினாதான் அதை பற்றி, அது தேவையான செய்தியாக இருந்தாலும் அதுக்கு தொடர்புடைய யோசனைகளை வளர்த்துக்க முடியும். அது தேவையே இல்லை, ஒன்லி ஃபார் டைம் பாஸ் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே தாண்டி வெளியில் குதிச்சு ரிலேட்டட் டு அவர் ஸ்டடீஸ் வி ஷுட் கம் டு தி நார்மாலிட்டி. இது எப்போவுமே சாத்தியம்தான். இது ரெண்டுமே இல்லாமல் காதில் கேட்குறது தான் சரி, கண்ணால் பார்க்குறது தான் சரின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிட்டா வேர் வில் பி ஸ்டேயிங்? ரிலேட்டட் டு அவர் ஸ்டடீஸ் என்ன ஆகும்? ரிலேட்டட் டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வாட் இட் வில் ஹேப்பன்? ஸோ தீஸ் திங்ஸ் ஆட் டு பி கன்சிடர். ஃபார் திஸ் பர்பஸ் என்ன பண்ணணும்? கண்டினியூ டு பம்பார்டிங் தி சென்சஸ் ஆட் டு பி ஸ்டாப்ட் அட் எனிவே, எங்கேயான ஒரு இடத்துல கண்டிப்பாக நிறுத்தணும். அப்படி நிறுத்தினாதான் நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற ஒரு சிறப்பான உதவி ஆகும். அப்போ ஸ்ட்ராங்கர் மைண்ட் செட் இருக்கணும். அதே சமயத்தில் மைண்ட் செட் எப்படி நம்ம
தயார்படுத்திக்கணும், எப்படி அதுக்கு நம்மளை தகுதி உள்ளவனா மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சென்ஸ் எலிமெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற பொம்பார்டிங் ஸ்டிமுலஸ் ஆட் டு பி கட்ரைல்டு டு எ சர்டன் எக்ஸ்டென்ட். அப்போ தான் நம்ம முடியும். இதில் என்ன பண்ணுவோம் காட்டா, இந்த சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை வளர்க்கலன்னு வைங்க, அவங்களுக்கு இந்த ஃபோக்கஸிங் எபிலிட்டியே வராது. ஃபோக்கஸிங் எபிலிட்டி வரும், கண்ணுக்கு எதான செய்தி கொடுத்தா தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, காதுக்கு எதான செய்தி கொடுத்துட்டே இருந்தால் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா. அதனால தான் இப்போ நிறைய பிள்ளைங்க, நிறைய தாய்மார்கள் ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயம் செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த மொபைலை காட்டி தான் சாப்பாடே கொடுக்குறாங்க, ஒரு டிவியை போட்டு தான் வாயில் சாப்பாடே கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னால் கண் எதான பார்த்துட்டு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம், வாயில் போடுறது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படின்னு இல்லை, சாப்பிட்றது என்னது, இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது, இது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இது உனக்கு பிடிக்கிறத அம்மா பண்ணித்தரேன், இல்லை உனக்கு பிடிக்கிறத பாட்டி செய்து தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனத்தை திருப்பி கொடுத்துருக்கிற சாப்பாடு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து சாப்பிட பழகினா தி சைல்ட் வில் லேர்ன் டு ஃபோக்கஸ் ஹிஸ் எபிலிட்டிஸ். என்ன பண்ணணும், சாப்பிடும்போது கவனத்தை சிதறாமல் சாப்பிடும். அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பழக்கம். ஏன்னா இதில் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். ஆனால் பட் வி ஆர் டிவியேட்டிங் ஃப்ரம் த டாபிக் வி ஹவ் டேக்கன் ஃப்ரம் அப்படின்றதுனால அதை பற்றி பிறிதொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் சாப்பிடும்போதோ வேறு எப்பவும் பொழுதோ வேறு எந்த சென்ஸ் ஆர்கனுக்கும் இடம் கொடுக்காம, that is some similar should not be fair for other sense organs. You should focus your mind on the plate which has been present in the table. அந்த பிளேட்டில் என்ன சாப்பாடு இருக்குது, அது எப்போ கொடுத்தாங்க, எவ்வளோ சூடாக இருக்கா, எப்படி சாப்பிடணும் அப்படின்றத மனசில் வாங்கணும். ஸோ அதனால் ஃபோக்கஸிங் த மைண்ட் செட் அவுட் டு பி டெவலப்டு அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு கொடுக்குற நிறைய ஸ்டிமுலஸை நம்ம குறைக்கணும். அப்படி அது சிறு வயசுலேருந்தே இந்த பழக்கத்தை நம்ம வளர்த்துட்டோம்னு வைங்க, ஓவர் த பீரியட் இட் கெட்ஸ் டெவலப்டு அண்ட் இட் கெட்ஸ் ஸ்ட்ரெங்தன்டு. இப்போ சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ராங்கர் மைண்ட் செட்டு. ஸ்ட்ராங்கர் மைண்ட் சாப்பிடும்போது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, சாப்பிடும்போது இதெல்லாம் செய்ய முடியாது. படிக்கும்பொழுது பேக்ரவுண்டில் வேறு எதுவும் கிடையாது, புஸ்தகமும் பேப்பர் பேனாக தான் வச்சுக்கணும். அப்படின்னு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் காட்டிலும் ஒன் அட் அ டைம் அப்படின்னு இந்த மனசில் வாங்கிட்டா அந்த மைண்ட் செட்டே சிறப்பானதாக அமையும். ஓவர் த பீரியட் நம்மளே இன்னொருத்தருக்கு நல்ல மாடலாக அமைய முடியும். அதனால் மைண்ட் செட் டு பி டெவலப்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் வாட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி இமீடியட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.